இதுதான் பாதாம் மரம். நம்ம வீட்டில் சாப்பிட்ற பாதாம் பருப்புலாம் வந்து இந்த மரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னு நான் இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கும் பாதாமுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லைன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் ஒரிஜினல் பாதாமு. இது வந்து இந்தியன் கண்ட்ரியில் வளரவே வளராது. இது ஃபாரின் கண்ட்ரியில் தான் வளரும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் ஒரு டம்ளரில் ஒரு பாதாம் பருப்பை ஊற வச்சு ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா முளைச்சிருக்கும். தரையிலலாம் நட்டி வச்சு பாருங்கள், கண்டிப்பாக வளராது. ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அழுகி போச்சு. நம்ம கண்ட்ரியில் நம்ம டெம்பரேச்சருக்கு இது வந்து வளராது. இந்தியன் கண்ட்ரியில் இருக்கிற இந்த பாதாமை வந்து இந்தியன் பாதாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் நிறைய இடங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஊர்லேயே வந்து நிறைய பேர் இருக்குதுக்கு. பாதாம் காய், வாதாளங்காய், இந்த மாதிரி நிறைய ஊரில் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க. இதுக்கும் பாதாமுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. இதோட நட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா டேஸ்ட்டு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பாதாம் மாதிரியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீளமாக இருக்கும். சின்ன வயசில் இதில் உள்ள காயை பொறுக்கி அதை அடித்து உடச்சி உள்ளே இருக்கிற நட்ஸ் எடுத்து சாப்பிட்டு நான் இதுதான் உண்மையான பாதாம்னு நினச்சிருக்கேன். நீங்களும் இதேமாரி சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.